நீங்க கட்ட படத்தோட அதுக்கான போனஸையும் சேர்த்து உங்க அக்கவுண்ட்ல தங்கமாவே கிரெடிட் பண்ணிடுவோம். 11 மாசம் முடிவுல உங்களுக்கு பிடிச்ச நகையை வாங்கிக்கலாம். டிஜி கோல்டு, இது டெய்லி கோல்டுங்க. சினிமாலையும் இருக்கீங்க, திமுக அரசியல்லையும் இருக்கனால கேட்குறேன். பொதுவாகவே திமுக ஆட்சி அமைச்சாலே இந்த படங்கள் வாங்குறதுல அவங்க ஒரு மிரட்டல் உருட்டல் மாதிரி இருக்கும். ரெஜைன் பிக்சர்ஸ் எல்லா படத்தையும் வாங்கிடுறாங்க அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருக்குது. அதுக்கு என்ன? நான் இப்படி கேட்குறேனே, கிட்டத்தட்ட இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ரொடியூசர்ஸ் போது எல்லாம் ஒரு 200 பேர் படம் வச்சுருக்காங்க. அந்த 200 பேர் எதுக்காக ரெஜைன் கிட்ட போகிறாங்கன்னு கேளுங்க. நீங்கள் கேள்வியை மாற்றி கேளுங்க. திமுக ஆட்சி வந்தோடனே ஏன் எல்லாரும் ரெஜைன் கிட்டே போகிறீங்கன்னு ஒரு கேள்வி கேளுங்க. அதிமுக 10 வருஷம் ஆட்சி இருந்தது, இந்த சினிமாவில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேளுங்க. இந்த 2 கேள்வியும் முன்வைங்க ப்ரொடியூசர்ஸ் கிட்ட. இல்லை நாங்களே ரிலீஸ் பண்ணோம், எத்தனை கோடி சம்பாரிச்சிங்க? இல்லை லாஸ் ஆயிடுச்சு. ஏன் லாஸ் ஆச்சு? அங்கேருந்து தேட்டர்லேருந்து கலெக்ஷன் சரியாக வரல, அவங்க கலெக்ஷன் சரியாக சொல்ல, இவங்க சரியாக சொல்ல, ஆனால் படம் ஓடிச்சுட்டாங்க, எனக்கு காசு வரல. நீங்கள் நிச்சயமாக இந்த இன்டர்வியூஸை நீங்கள் ப்ரொடியூசர்ஸ் கிட்டே எடுக்கணும். இந்த கடந்த 10 வருடமாக அதை சொல்லியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி அதே வருஷத்துலேயே அதே அதிமுக பீரியட்லேயே ரெட் ஜெயினில் கொடுத்த படத்தை போய் அந்த ப்ரொடியூசர்ஸ்கிட்ட கேளுங்க, எங்களுக்கு காசு வந்துருச்சு அப்படிம்பாங்க. இப்போ ப்ராப்ளம் என்ன? சினிமா இது ரொம்ப பெருசாக பேச வேண்டிய விஷயம், பட் உங்களுக்கு நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஒரு இண்டஸ்ட்ரி, அந்த இண்டஸ்ட்ரியில் திரைப்படம் எடுப்பது ஒரு தொழில், அதை எடுத்து திரைப்படமாக பார்ப்பது வரைக்கும் ஒரு தொழில். அந்த தொழிலிருந்து அதுக்கப்புறம் நடக்கிற எல்லாமே அப்பாற்பட்ட தொழில். அந்த தொழிலுக்கு இந்த தொழிலுக்கு சம்மந்தமே கிடையாது. நான் ஒரு கிரியேட்டரு, செம்ம ஷார்ட்லாம் எடுக்கிறேன், அதை பற்றி எந்த தியேட்டருக்காரருக்கும் அவசியம் கிடையாது. மியூசிக் பின்னிட்டான், எந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் அதை பற்றி கவலை கிடையாது. வியாபார ரீதியாக சார் படம் எடுப்பது என்பது வேறு தொழில் சார். அந்த தொழில் அத்தோடு முடிஞ்சு போச்சு சார். என் தொழில் அத்தோடு முடிஞ்சு போச்சு. அந்த தொழிலை அடுத்த தொழிலுக்கு எடுத்துகிட்டு போகிறோம், வியாபாரம். அப்போ ஓடிடி அது தனி டேலண்ட் வேணும். சாதாரணமாக இன்றைக்கி ஆடியோ நீங்கள் உங்களால் பண்ண முடியுமா? ஒரு ஆடியோ கம்பெனிக்காரங்க என்கிட்ட கூட சொல்கிறாங்க, நான் சொல்கிற டேட்டில் ரிலீஸ் பண்ணுங்கள். படம் எடுக்கிறேன், நான் வந்து ஒரு ஆடியோ கம்பெனி சொல்கிற டேட்டில் ரிலீஸ் பண்ணுறதுக்கான படம் எடுத்தேன். ஒரு ஆடியோ கம்பெனிக்காரன் சொல்கிறான், நான் சொல்கிற டேட்டில் நீ படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓடிடி என்ன சொல்லுது? எங்கள் ஸ்லாட் முடிஞ்சிருச்சு சார், எங்கள் ஸ்லாட் இனிமேல் 2025 டிசம்பர் இருக்குது, வரீங்களா அப்படின்னு கேட்குறான். சார் படம் எடுத்து 2 வருஷம் ஆச்சு, நான் ஏற்கனவே பல்வேறு விதமான கஷ்டங்கள்ல அந்த படத்தை கொண்டாந்து வச்சிருக்கேன். என்ன கேட்குறான்? 25லன்றான். ஓகேங்களா? இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து படம் பார்க்குறாங்க, வாங்க பேசுவோம் வியாபாரம்ங்கிறாங்க. அவங்க ஒரு வியாபாரம் சொல்கிறாங்க, அந்த வியாபாரத்துக்கு நான் படத்தை கொடுத்துட்டேன். எப்படி பணம் வரும்? நான் எதை நம்பி அந்த படத்தை கொடுக்குறது? இப்போ தான் ரெட் ஜெயின்ட்ட போகிறாங்க. எதுக்கு போகிறாங்க? இது ஒரு பெரிய நிறுவனம். இந்த பெரிய நிறுவனத்தில் இப்போ உடனே சொல்லிடுவாங்க, இது எல்லாமே வந்து உதயநிதி ஸ்டாலின் தான் பண்ணுறாரு. அவருக்கு இதுக்கும் என்ன சம்பந்தம்? அவர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கும்னு பேரை தவிர பாக்கி எல்லாத்தையுமே மிகச்சிறந்த அனுபவம் வாய்ந்த மூத்த டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்த திரு செண்பகமூர்த்தி அவர்கள், அவருக்கு இருக்கிற திரு ராஜா அவர்கள் தான் இதை வந்து எடுத்து பண்ண. அவங்களுக்கு தான் இன்னைக்கு பெரிய வியாபார அறிவு இருக்குது. இந்த வியாபார அறிவு இங்கே இருக்க சினிமாக்காரனுக்கு 99.99% தெரியவே தெரியாது சார். ஒரு என்னுடைய சகோதரன் சுரேஷ் காமாட்சிக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 5 ஸ்டார் செந்தில் சாருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது, என்னோட அருமை சகோதரன் ராகுலுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒரு 10 பேருக்கு தான் சார் எனக்கு வியாபாரமே தெரியும். இவர் செண்பகமூர்த்தி பழந்தன்னு கோட்டப்பட்டவர், யார்? ஏஎம் ரத்னம் சார்கிட்டேருந்து வந்தவர். என்ன பண்ணுறாங்க? ஒரு சினிமாவில் அனுபவம் வாய்ந்த ஒரு வியாபாரியை இங்கே வைக்கிறாங்க. அந்த வியாபாரி கையில் தான் தியேட்டர்ஸ் எல்லாம் பேசி எப்படியெல்லாம் அதுக்கு வந்து அங்கங்கே இது வைக்கணும், ஆள் வைக்கணும். ஆள் வச்சா தான் அந்த கலெக்ஷன் ரிப்போர்ட்லாம் நம்ம வந்துகிட்டே இருக்கணும். அந்த ரிப்போர்ட்லாம் பேப்பரில் வந்து சிஸ்டமில் வரணும். அது சிஸ்டம்லேருந்து ப்ரொடியூசருக்கு வரணும். ப்ரொடியூசர் பார்ப்பாங்க, ஷேர் போக தியேட்டர் ரெண்ட் போக எல்லாம் எவ்வளோ வருதுன்னு பார்த்துனே வருவாங்க. அதுலேருந்து வர அமௌண்ட்டை அவங்க கலெக்ட் பண்ணிப்பாங்க. அதுலேருந்து நீங்கள் 10% தான் கொடுக்க போகிறீங்க. யாருக்கு? ரெட் ஜெயிண்ட் கொடுக்க போகிறீங்க. நீங்கள் ரெட் ஜெயிண்ட்டுக்கு 10% கொடுத்துட்டு நீங்கள் 90% பணம் வாங்குறீங்கல்ல, அதில் 60% காணாமல் போயிருங்கிற பயத்தில் தான் ரெட் ஜெயிண்ட்டை வராங்க. இது ஒரு பியூர் அண்ட் பர் வியாபாரம் சார். ஸோ நீங்கள் ரெட் ஜெயிண்டில் படம் இது வரைக்கும் கொடுத்து ரிலீஸ் பண்ணி பணம் சம்பாதித்தவன்ட்டு தான் நீங்கள் போய் முதல்ல இன்டர்வியூ எடுக்கணும். அப்போ தான் ரெட் ஜெயிண்ட் சரியாக தவறானு உங்களுக்கு தெரியும். ஆனால் என்ன பண்ணிவிடுவாங்கன்னா, பொதுவாக அரசியல் லாபத்திற்காக சினிமாவை கையாளுகிறார்கள். இப்போ நான் என்ன கேட்குறேன், ஒரு அரசு பள்ளிக்கூடத்தை கையில் எடுத்து பண்ணுது, அப்போ அது என்ன அர்த்தம்? அந்த பள்ளிக்கூடங்கள்லாம் நல்லா வரணும்னு அர்த்தம். ஒரு அரசு ரோடுகளை எல்லாம் பாதுகாப்பாக செய்கிறது, மின்சாரத்தை கையில் எடுக்கிறது. இது அரசே சினிமா எடுக்கிறதா நினச்சிக்கோங்க. என்ன இப்போ ஒரு அரசியல்வாதி தானே கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க? ஒரு அரசியல்வாதி தன்னுடைய அரசு கடமையோடு இது சரியாக செய்கிறான்னு வச்சுக்கோங்களேன். என்ன இப்போ லாபம் தானே, நஷ்டம் இல்லை. அப்படி வச்சுக்கோங்களேன். உடனே சொல்லுவாங்க, எங்கள் திரைப்படத்தை வாங்கலைன்னு. என் திரைப்படத்தை வாங்கலைன்றனால அவன் படத்தில் நீங்கள் ஒரு போய் போட்டு பாருங்க, அந்த படத்தை யார் வாங்குவான்னு உங்களுக்கே தெரியும். தகுதியான படத்தை தான் வாங்குறாங்க. அவங்க தகுதியான படத்தை வாங்க. நீங்கள் படத்தை தகுதியாடுங்க. அதை எடுக்காமல் இருந்துட்டு போயிட்டு
சும்மா சும்மா ரெட் ஜெயின் படம் வாங்கல, ரெட் ஜெயின் படம் இருக்க படத்தை பூரா ரெட் ஜெயின் என்ன பண்ணும், ஒரு 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 என்னங்க இப்போ இந்தியன் 2 வந்து நின்று போன படம். அப்போ ஒரு பெரிய வியாபாரி தோத்து போயிடுவான். உதயநிதி பெரிய தலையிட்டு உள்ள போய் அந்த படத்தை எடுத்து நீங்க ரிலீஸ் பண்ணி ஓரளவுக்கு அந்த படம் வெற்றி தோல்வி எல்லாம் அப்புறம் வியாபாரப்படுத்தியாச்சுல்ல. ஒரு 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 கமலஹாசன் மாதிரியான ஒரு மிகச்சிறந்த நடிகருடைய படம் ரிலீஸ் ஆயிடுச்சுல்ல. சங்கர் மாதிரி பிரமாண்ட இயக்குனர், அது ரொம்ப அது வந்து சினிமா மேல இருக்க அக்கறை, லாப நோக்கே கிடையாது அது. இவங்க என்னன்னா அதை வேற மாதிரி திரிச்சு சொல்றாங்க அவ்வளவு.